நீ வாடா, நாங்க விளையாட வந்திருக்கோம். எக்காரணத்துக்கு கொண்டு நீங்க கவலையாவே இருக்க கூடாதுடா. உனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், நீ நமக்கு நல்லா விளையாடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நீங்க எக்காரணத்துக்கு கொண்டு கவலையாவே இருக்க கூடாது, சரியா? நீங்க நான் சந்தோஷமா தான் பாக்கணும். வா. சரிடா. சரி, ஏற்கனவே 4 ஓவர் போயிருச்சு. சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, இருந்தாலும் சேர்த்துக்கிறேன். நீ வந்து அந்த பக்கம் போய்க்கோ. எங்க பக்கம் வா. நீ அந்த பக்கம் போயிருக்கோ. சரி. நீ புடுறா, அவங்க 2 பேரும் அடுத்து பிடிப்பாங்க. பாத்துலாடுறா, அவுட் ஆயிடாதா. டீம் வானத்தை காப்பாற்றணும்டா. அவுட் ஆயிடாத. அடி ஸ்டார்ட் ஆடு. ஓடுறா, சீக்கிரம் ஓடு. ஓடு போயிடு. பரவாயில்ல பரவாயில்ல. த்ரோ பண்றா, த்ரோ பண்றா. போடுறா, போடுறா. இந்த பால் அவுட்ரா. அடா. கவுண்ட் சரி. இருட்டி இப்ப நான் முகத்துல சந்தோஷத்தையே பார்த்திருக்கேன். ஸ்கூல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆல்வின், இல்லடா படுத்துட்ட வந்து அப்பா கூப்பிட்டா ஒண்ணுமே பதில் இல்ல. ஏன் ஒரு நாள் அப்படி இருக்க மாட்டா? என்ன நல்லா இருக்க? என்ன சொல்லு, ஒரு மாதிரி ஒரியா இருக்கேன். என்ன ஒரி எனக்கு சொல்லு அப்பாக்கு. ஏன் சரி எந்திரி உட்காரு முறை. வா 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 ஓடியா. என்ன ஸ்கூல்ல எதுவும் ப்ராப்ளமா? சரி, வேற எதுவும் ஹோம்ஒர்க் எதாவது போட்டு திட்ட மாட்டாங்களா? சரி, மிஸ் அடிச்சாங்களா? சரி ரைட், எந்திரி. அப்போ ஒன்றும் இல்லைல்ல. ஓடியா ஓடியா எந்திரி. அப்போ சாப்பிட சொல்லுங்க. வா வா, உனக்கு பிரியமானதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சிருக்கு. இன்னைக்கு சாப்பிட வா, சாப்பிடணும். ஏன்டா சாப்பாடு எடுத்துமா பிள்ளைங்க சாப்பிடுங்க. கவலைப்படாத. எதுவும்
கஷ்டம்னாலும் நீ வந்து அம்மாட்ட சொல்லு, அப்பாட்ட சொல்லு. எது கவலைப்படுற? சாப்பிட்டு போக சாப்பிட்டு போகலாம். அல்வின் சாப்பிடு. உங்களுக்கே தெரியுமில்ல, நான் அடிக்கடி சிவான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுவேன்ல. அவனுக்கு ஏதோ கஷ்டம் தெரியல மம்மி, ஏதோ சேடா, ரொம்ப சேடா இருக்கான் மம்மி. வீட்டுல ஏதோ ப்ராப்ளம் போலக்கு. நானா ரொம்ப கிரிக்கெட் விளையாடுற இடத்துக்குலாம் அவனை கூட்டி போய் அவனை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சிருக்கேன். அங்க விளையாடும் போது கூட சந்தோஷமா தான் இருப்பான். ஆனா அவன் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புனா உடனே அவன் திரும்பி சேட் ஆயிடும் மம்மி, ஏன்னே தெரியல. ஆனா அவன் அன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் மேக்ஸ் மிஸ்ட கூட வசம் வாங்கினான், அடி வாங்கினான், அழுதான். அவனுக்கு மேக்ஸ் நோட் இல்லைன்னு கூட வேண்டாம்னு சொன்னான். அவன் எனக்கு ரொம்ப இது ஹெல்ப் பண்ணியிருக்கான், நிறைய சொல்லி கொடுத்துருக்கான் அவனுக்கு. அதனால அந்த நோட்டு கூட வாங்கி தந்தேன். ஆனாலும் அவன் ரொம்ப சேடா இருக்கான் மம்மி, ஏன்னே தெரியல. அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, நோட் வாங்கி கொடுத்திலையா? வெரி குட், நல்ல பழக்கம். சரி, அவன் சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காண்டி அவன் விளையாட கூட்டு போனில, ஆனா அப்பயும் சந்தோஷமா இல்ல அவன். சரி, அவனுக்கு கூட ஜாலியா இருந்து பார்த்தா அவன் சந்தோஷமா இல்ல. ஆனா ஒரு காரியத்துல நீ ரொம்ப ஹாப்பியா இருப்ப தெரியுமா உனக்கு? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போங்கள, முடிஞ்சு எங்க போவ? சண்டே கிளாஸ் போ. அங்க சண்டே கிளாஸ் போயிட்டு வந்தீங்கன்னா நீ வீட்டுல வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்ப. பாட்டு இருக்க, வசனம் மனப்பாட வசனம் சொல்லுவ, அதெல்லாம் பார்க்கும்போது அப்பாக்கே ஆச்சரியமா இருக்கும். நீ ரொம்ப ஹாப்பியா இருப்ப, நல்லா இருப்ப. இருப்பில்ல? ஒரு காரியம் செய்யலாமே, நீ அந்த பையனை அங்கேயும் கூட்டு போலாமே. சண்டே கிளாஸ் கூட்டு போனீங்கன்னா அது ஆண்டவரை பார்த்து அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அவனுக்கு நல்ல சமாதானம் கிடைக்கும். நீ அப்படி செஞ்சு பாரு. இந்த வாரம் அப்படி செய்யலாமா? இப்படி என்னை சந்தோஷப்படுத்தணும்னு நிறைய உதவிகள் என்னுடைய நண்பன் எனக்காக செஞ்சிருக்கிறான். நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்கிறான், நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறான். ஆனாலும் கூட எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது மாதிரியே இல்லை. கடைசியா ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில திருப்பு முனையா அமைஞ்ச இடம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்களுடைய பாதப்படியிலே வந்து எங்களுடைய ஞாயிறு பள்ளியிலே கூட அமர்ந்து உண்மை பாடவும், உண்மை போற்றவும், உண்மை புகழவும், கர்த்தாவே உங்களுடைய வசனத்தை கேட்கவும், அதன்படி நாங்கள் பின்பற்றி நடக்கவும் நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. அப்பா, 6 நாளும் இந்த வாரம் பூரா கர்த்தாவே எங்களை கண்ணின் மணியை போல பார்த்து கொண்டீங்க. அதே போல இந்த வாரத்திலேயும் கூட கர்த்தாவே நீங்கள் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, மீதியான வேலையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நேரம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாய் சந்தோஷமாய் அமைய தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் மத்திய செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.